மக்களே, இன்று நாம் திருக்குறள் 374ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள ஊழியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள ஊழ் அதிகாரத்தின் 4ஆம் குறள். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அறியாமை மற்றும் அறிவு இரண்டும் வேறு உலகங்கள் போல் இருப்பினும் இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் நலனாக இருப்பதை நாம் மறக்கக்கூடாது. இங்கு இருவேறு உலகத்து என்பது உடல் உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் என்று பொருள். இயற்கை திருவேறு என்பது இயற்கையின் நியதிகள் எல்லா தேவையிலும் விசுவாசமாக இருப்பதை குறிக்கிறது. தெள்ளியர் ஆதலும் வேறு என்பது தீய மனம் கொண்டோர் தங்கள் நலனுக்காக மட்டும் செயல்படுவது இயல்பாகவே தவறாகும் என்கிறது. ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், அதன் மூலம் நம்மால் தனிப்பட்ட லாபம் மட்டுமின்றி பரஸ்பர நலனையும் கவனிக்க தூண்டப்படுகிறது. நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சுயநலத்தால் மட்டுமே செயல்களை செய்வது நீண்ட காலத்தில் எதிர்மறையாக விளங்கும். உதாரணமாக, ஒருவர் தனது வீட்டில் உள்ள தண்ணீர் மூலத்தை சூழ்புறத்தை கவனிக்காமல் பாதிப்பை விளைவிக்கிறார் என்றால் சூழல் அழிந்துவிடும். அதனால் அந்த குடும்பமும் நீண்ட கால பயனை கெடுக்கலாம். மற்றொரு உதாரணம், ஒருவர் வேலை இடத்தில் நியாயமின்றி மற்றவர்களை துரிதமாக விமர்சித்து சுயநலமாக தன்னை முன்னிறுத்துகிறார். இதை பார்த்து பிற ஊழியர்கள் மனநிலையிழந்து உற்பத்தி குறையும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், ஒவ்வொருவரும் தன் செயல்களுக்கு இயற்கை சட்டங்களை பின்பற்றி பிறரின் நலனை கவனித்துக் கொண்டால் சமூகத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதன் விளைவாக நம் சூழல் சிறப்பாகவும் மனிதர்கள் மனதுக்குரிய வாழ்வை அனுபவிக்க முடியும். அதனால் நாம் தனிப்பட்ட சுகத்தை விட அனைவரின் நலனை முதலில் கருத வேண்டும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம். தற்போதைய காலத்தில் காலநிலை மாற்றம் காரணமாக இயற்கையின் சமநிலை மாறுகிறது. அது நம் வாழ்க்கைக்கு நேரடி பாதிப்பு அளிக்கிறது. இந்த குறள் கூறும் போல எல்லா உயிர்களும் இயற்கையுடனான உறவை மதிக்க வேண்டும். நிறுவனங்களில் கடுமையான நெறிமுறைகளை பின்பற்றி சுற்றுச்சூழலை கவனித்தல் அவசியம். ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மனிதன் துறவிடாது இயற்கைக்கு அநியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும். சமூகத்தில் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு செயலிலும் பரஸ்பர நலனை கருத்தில் கொள்ள வேண்டும். இதனால் தனிப்பட்ட செல்வம் மற்றும் வெற்றி மட்டுமின்றி சமூகத்தின் முழுமையான முன்னேற்றம் சாத்தியம். இந்த கருத்து கடைசியில் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி. அவர்கள் தங்கள் கல்வியையும் தொழிலையும் இயற்கை சட்டங்களுடன் இணைத்து நிலையான வளர்ச்சியை உருவாக்கலாம். இப்படி படிக்க இந்த குறள் நவீன உலகில் கூட பல நுண்ணுணர்வு வழங்குகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் இதை மனதில் வைத்துக் கொண்டு நல்ல செயல்களை செய்க.